வாடகைக்கு இருந்தாங்க அம்மா. நாங்கள் கம்மல் எடுத்து கொடுத்தாரு, அம்மா எடுத்து கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த வீட்டு வாடகையும் அவர் தான் கொடுத்தாரு. வீட்டு வாடகையும் அவர் தான் கொடுத்தாரு. ஆமாம், எல்லாமே அவர் தான் சொல்லுவார். புருஷன் கிடையாது அந்த அம்மா. அவங்க தாயார் ஒருத்தவங்க பூண்டு வச்சு உட்காந்துருப்பாங்க. அந்த அம்மா அந்த வீட்டில் வேலை செஞ்சுருந்தாங்க. பசங்களாம் சின்ன சின்ன குழந்தைங்க அது இருந்துன்னு வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு இது போல் ஒரு முதலாளி கிடைக்கலாம் பெரிய பாக்கியம். பெரிய பாக்கியம். அந்த பாக்கியம் இனிமேட்டு வரங்களுக்கு கிடைக்கல. இனிமேல் வரங்களுக்கு எங்களுக்கெல்லாம் கிடைச்சிது ஓரளவுக்கு. இனிமேல் செய்கிறவங்களுக்கு அந்த அம்மா மனசுல இறங்கி அந்த அம்மாவும் நல்ல அந்த அம்மா அதுக்கு மேலே சாப்பாடு நீங்கள் சாப்பிட்டீங்களா, சாப்பாடு வீட்டுக்கு எடுத்துன்னு போகிறீங்களா, காஃபி குடிச்சிங்களா, போயிட்டு வாங்க அதுதான் சொல்லுவாங்க. அதே போல் துப்புரவு பணியாளர், இந்த மீன் விற்கிறவங்க எல்லாரையும் வீட்டுக்கு அழைச்சி சாப்பாடு போடுவாங்களாம் சொல்கிறாங்க. எல்லாருமே யாருமே வந்து அவங்கள அங்கே நிற்க சொல்லி இங்கே நிற்க சொல்லி அப்படிலாம் கிடையவே கிடையாது. அழகாக வந்து சாப்பிட்டு கை கழுவிட்டு போயிட்டு வர சொல்லி எல்லாமே சந்தோஷமாக பார்த்துருவாங்க. அந்த ஒரு இடமே எங்களுக்கு தாய் வீடு மாதிரி இருந்துச்சு. தெரியாது.